ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு 10 ட்ரிக்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூகுள் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான சர்ச் இன்ஜின் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலோட ஓஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா கூகுளுடையது தான். ஸோ கூகுள் இல்லாமல் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலை யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய 10 ட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், நம்மளுடைய மொபைல் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் அப்படி இல்லைனா ஆர்டிக்கல் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நோட் பேடில் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மேலே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். கீழே ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல நம்மளால் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். மேலே காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை நம்மளால் காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணி அனுப்பிக்க முடியும். இதுவே நீங்கள் இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு சில ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை உங்களால் காப்பி பண்ண முடியாது. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை நீங்கள் கூகுளை யூஸ் பண்ணி ஈஸியாக காப்பி பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல கீழே நமக்கு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே உங்களுக்கு சர்ச் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுளோட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே லுக்கிங் ஃபார் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சர்ச் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த டெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே உங்களால் காப்பி பண்ண முடியும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய காப்பி டெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். இதை உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களால் பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தேர்டாக இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இந்த லாங்குவேஜ் மலையாளம். இதை உங்களுக்கு தேவையான லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்க முடியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எனக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் காப்பி பண்ண முடியாத டெக்ஸ்ட்டை கூட நம்மளால் காப்பி பண்ணி நமக்கு புரியாத லாங்குவேஜாக இருந்தது அப்படின்னா அதை இந்த மாதிரி டேரெக்டாக கூகுள் வழியாக நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்க முடியும். செகண்ட் ட்ரிக், கூகுளில் நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஃபைல் டைப்பை நம்ம கரெக்டாக என்டர் பண்ணுறது மூலமாக நமக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளில் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபைல் டைப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபார்மேட் வேணுமோ, அதாவது பிடிஎஃப் அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதாவது லாஸ்ட்டாக ஃபைல் டைப் கோலன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கும். நீங்கள் கீழே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அது சம்மந்தப்பட்ட எல்லா பிடிஎஃப் ஃபைலுமே உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதில் டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகுது. இது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தேவையில்லை. உங்களுக்கு பவர் பாயிண்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தேவை அப்படின்னா ஃபைல் டைப் கோலன் பிபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டைட்டிலில் பிபிடி ஃபார்மேட்லேயே உங்களுக்கு வந்துடும். இதை டேரெக்டாக உங்களால் டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். தேர்ட் ட்ரிக், இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு மூவி அப்படின்னா வெப் சீரிஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டவுன்லோட் லிங்க்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல வெப்சைட்ஸை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் கூகுளில் ஜஸ்ட் ஒரு கீவேர்டை என்டர் பண்ணுறது மூலமாக இந்த டவுன்லோட் லிங்க்கை நம்மளால் சிம்பிளாகவே எடுக்க முடியும். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான வெப் சீரிஸ் அப்படின்னா மூவியோட டைட்டில் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ நான் ஸ்குவிட் கேம் அப்படின்னு சொல்லி அந்த வெப் சீரிஸை என்ட்ரு பண்ணிருக்கேன். கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த மூவி அப்படின்னா வெப் சீரிஸோட எபிசோட் அண்ட் சீசன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்மளால் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எபிசோடை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி கூகுளில் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற அந்த கீவேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தமிழ் மூவிஸ் அப்படின்னு சொல்லி வேணால் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி இயர் வைஸில் நமக்கு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகும்.
இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மூவிஸை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், கூகுளை யூஸ் பண்ணி நம்மளால் பல வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பரை கூட இப்போ நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் சைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஒரு கோலன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அடுத்தது நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஸ்பேஸும் விடாமல் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நியூஸ் பேப்பர் அப்படின்றதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பழைய நியூஸ் பேப்பரில் எதை பற்றிய நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத டைப் பண்ணுங்கள். நான் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் பழைய நியூஸ் பேப்பரில் அவங்கள பற்றிய நியூஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு வருது. நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பழைய நியூஸ் பேப்பரில் அவங்கள பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கூகுளில் பழைய நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப்பில் நம்ம ஜூம் பண்ணும்பொழுது நமக்கு இந்த நியூஸ் பேப்பரில் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜை நம்ம என்டர் பண்ணும்பொழுது அந்த பேஜை நம்மளால் டேரெக்டாக வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி பழைய நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் கூகுளை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபிஃப்த் ட்ரிக், கூகுளில் நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்பொழுது நமக்கு பிடிக்காத ஒரு கீவேர்டை நம்மளால் ஃபில்டர் பண்ணி நம்மளால் சர்ச் பண்ண முடியும். இப்போ நான் என்னுடைய மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ரியல்மி அப்படின்ற அந்த பிராண்டு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு மைனஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ரியல்மி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட்ஸில் ரியல்மி அப்படின்ற அந்த வேர்டு இல்லாத எல்லா மொபைல்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இது மாதிரி நீங்கள் தேடக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை உங்களால் ஃபில்டர் பண்ணி தேட முடியும். சிக்ஸ்த் ட்ரிக், கூகுளில் இருக்கக்கூடிய கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும். உங்களுடைய மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் இந்த விஜிட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களால் கூகுள் லென்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் அப்படின்ற இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கூகுள் அப்படின்ற இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேமரா ஐக்கானை யூஸ் பண்ணி உங்களால் கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ண முடியும். அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் லென்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்விடேஷனை கேமரா முன்னாடி வச்சுட்டு கேப்சர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டு, டைமு, லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகும். இப்போ கீழே நமக்கு இந்த இடத்துல கேலண்டர் ஐக்கான் ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேலண்டருக்கு டைரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல அந்த ஈவெண்ட்டோட டேட்டு, டைமு, அந்த லொக்கேஷன் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிடும். அது இல்லாமல் நம்ம டைட்டில் கொடுத்து சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை நம்ம மறந்தாலும் இந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்ட் பண்ணிவிடும். நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களில் நம்ம பார்க்குற ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு, அதை எப்படி தேடி நம்ம பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னும்பொழுது இந்த கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். உங்களுடைய கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை அதில் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி கீழே ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேப்சர் பண்ண அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம பார்த்த ப்ராடக்ட் எது அப்படின்றத செலக்ட் பண்ணி டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டலில் நம்மளால் அந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். செவன்த் ட்ரிக், கூகுளில் நம்ம ஒரு கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணும்பொழுது இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்லேயும் நம்ம கொடுத்த கீவேர்டுக்கு ரிலேட்டடான சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து மட்டும்தான் வரணும். மற்ற எந்த ஒரு வெப்சைட்லேருந்தும் அந்த ரிசல்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பாரில் சைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு கோலன் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்றதுனால அந்த வெப்சைட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் androidauthority.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கான அந்த கீவேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் iPhone 14 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே iPhone 14 இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இவங்க என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் நமக்கு கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். மற்ற எந்த வெப்சைட்லேருந்தும் நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல காமிக்காது.
இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் சம்மந்தமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். 8th ட்ரிக், உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலோ அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னும்பொழுது அதை பற்றி இன்டர்நெட்டில் நம்மளால் சர்ச் பண்ண முடியாது. இருந்தாலும் கூகுளில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் சர்ச் அப்படின்ற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் பற்றிய டீட்டெயில்ஸை நம்மளால் எடுக்க முடியும். உங்களுடைய மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் மேலே இருக்கக்கூடிய இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரௌசரை டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கூகுளுக்கு கீழே உங்களுக்கு ஒரு சர்ச் பார் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல அப்லோடிய ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபோட்டோவை நீங்கள் ரிவர்ஸ் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோட்டோ நமக்கு கூகுளில் அப்லோட் ஆகி இதுக்கு விஷுவலாக மேட்ச் ஆகக்கூடிய எல்லா ரிசல்ட்ஸும் நமக்கு வந்துடும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபேக் ஃபார்வர்ட் மெசேஜஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இடங்களில் ஒரு பொண்ணுடைய பிக்சர்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னாலும் அந்த ப்ரொஃபைலை டவுன்லோட் பண்ணி ரிவர்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜஸ் கூகுள் இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரிவர்ஸ் சர்ச்சில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ எனக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகுது. இப்போ நான் அப்லோட் பண்ண இமேஜ் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு விஷுவலாக மேட்ச் ஆகிற இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ நான் அப்லோட் பண்ண இமேஜ் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய இமேஜை கூகுளில் ரிவர்ஸ் சர்ச் பண்ணி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். 9th ட்ரிக், நம்ம கூகுளில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜையுமே நம்ம டவுன்லோட் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்லைன்லேயே நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியும். நமக்கு தேவைப்படும் பொழுது அதை நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். உங்களுடைய மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கீவேர்டை கொடுத்து ஏதாவது ஒரு இமேஜை சர்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு இமேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டில் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு இமேஜையுமே நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே சேவ் பண்ணி வைக்க முடியும். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் google.com/save அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் யுவர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த எல்லா இமேஜஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். 10th ட்ரிக், நம்ம கூகுளில் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னு நமக்கு டேரெக்டாக கீபோர்டு ஓப்பன் ஆகும். இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையானதை நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணுறது மூலமாக நம்மளால் கூகுளை யூஸ் பண்ணி சர்ச் பண்ண முடியும். அதுக்கு கூகுளுக்கு லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சர்ச் செட்டிங் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிசபிளில் இருக்கும். எனபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கூகுள் ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு கீபோர்டு ஆப்ஷன் இருக்காது. டைரெக்டாக நீங்கள் என்ன தேடணுமோ அதை ஸ்க்ரீனில் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் ஆகும். இந்த மாதிரி கீபோர்டை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணுறது மூலமாக நம்மளால் ஒரு கீவேர்டை என்டர் பண்ணி நம்மளால் கூகுளில் சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 10 கூகுள் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.